ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் ஆர்ஜே ராம் பேசி கொண்டு இருப்பது யூடியூப் எஃப்எம் 15.5. எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார். அவரே ஒரு யூடியூபர், ஆனால் நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர். அவர் கேட்டிருந்தார், எனக்கு ஒரு பொண்ணு பார்த்துட்டே இருக்குது தலை, ஆனால் நான் அதுக்கிட்ட போய் எப்படி அப்ரோச் பண்ணுறதுனே தெரில தலை. அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது தலை, ஆனால் நான் போய் பேசணுமான்னு தெரில தலை. அப்போ நான் சொன்னேன், தலை இதில் ஒன்றுமே இல்லை, நீங்கள் போய் பேசணும்னு நினச்சா பேசிடுங்க. எதுக்கு நீங்கள் இப்படி என்கிட்ட கேட்டு இதை வேறு 100 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேறு கேட்பீங்க. அந்த 100 ஃப்ரெண்ட்ஸு 100 ஒப்பீனியன் வேறு சொல்லுவான். இதில் எது கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறக்கே ஒரு 100 வருஷம் ஆகும். 100 ஃப்ரெண்ட்ஸை கட் பண்ணிவிட்டு நீங்கள் என்கிட்ட வந்திருக்கீங்க பார்த்துக்கலாம், இது செஞ்சது கரெக்டான வழி அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு 5 சொன்னேன். அவர்கிட்ட மட்டும் எதுக்கு சொல்லணும்? உங்களையுமே நிறைய பொண்ணுங்க பார்க்க தான் செய்யுது. பார்க்கலன்னா சொல்லாத தலை, உனக்கு தெரியாமலே பார்த்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த பொண்ணு பார்க்கும்போது நீ பண்ணணும் ஒரு 5 விஷயம். அது என்ன? ஃபஸ்ட் விஷயம், ஐ கான்டாக்ட் ரூல். அதாவது ஒரு பொண்ணு உன்னை பார்க்குதுன்னு வச்சுக்கோ ப்ரோ, சும்மாலாம் உன்னை பார்க்குறதில்ல. உன்னை நீ எப்படி இருக்க அப்படிங்கிறத ஒரு டெஸ்ட்டுன்னு வச்சுக்கலாமே. அதை கண்டிப்பாக அவங்க பார்ப்பாங்க. ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் நீ எப்படி இருக்க அந்த மாதிரிலாம் இது பண்ணும்போது உன் ஐயே அவங்கக்கிட்ட பேசும். ஏன்னா மணிரத்னம் மாதிரி கண்ணாலே பேச சொல்கிறியாரா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஐ கான்டாக்ட், நீ பதட்டமாக பிளிங்க் பண்ணுறதுலேருந்து நீ காலை தேய்ச்சிட்டு இருக்கிறது வரைக்கும் எல்லாத்தையுமே உன் கண்ணே அவங்கக்கிட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேயா? பாடி லாங்குவேஜை நெக்ஸ்ட்டுன்னு வச்சுக்க. உன் கண்ணே நீ அவங்கள பார்க்காம கீழேயும் மேலேயும் ரைட்டு லெஃப்ட்டுன்னு குரங்கு மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டேவ் யாரவன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை பண்ணக்கூடாது. நீ ஒரு பொண்ணு உன்னை பார்க்குது அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக அவங்கள நீ பார். நீ என்னடா பெரிய இவளா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஓகே, என்னடா நம்ம பார்க்குறோம் அப்படின்னு தெரிஞ்சுமே அவன் தைரியமாக நம்மளை ஃபேஸ் பண்ணுறான் அப்படிங்கிறது கான்ஷியஸாக தெரியவே தெரியாது. சப்கான்ஷியஸ்லி இட் ரிஃப்ளெக்ட்ஸ். அதாவது எப்படின்னா, இப்போ உங்களுக்கு 100% தெரியுது அந்த பொண்ணு உங்களை தான் பார்த்துட்டு இருக்குது. நான் இத்தனை தடவை போகிறேன், அத்தனை தடவை வரேன், அப்போவுமே நீ தான் பார்த்துட்டு இருக்குது அப்படிங்கிற 100% தெரிய வரும்போது நீங்கள் அவங்கக்கிட்ட ஐ கான்டாக்ட் வச்சு அவங்க கண்ணை திருப்புற வரைக்கும், அதாவது அவங்க உங்களை பார்க்காம திரும்புகிற வரைக்குமே நீங்கள் அவங்கள பார்த்துட்டே இருக்கணும். ஸோ அதுக்குன்னு குறுக்குன்னு பார்க்குறது ரொம்ப தப்பு. நீ ஏன் பார்க்குற, எதுக்கு பார்க்குறங்கிறத நார்மலாக கான்ஃபிடென்ட்டாக வெரி 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 நார்மலாக, நிஜமாக சொல்கிறேன், நார்மலாக இல்லை அப்படின்னா ஆக்குவராக மாறிடும் ப்ரோ. ஐ கான்டாக்டில் எந்த ஒரு பதட்டமும் வச்சுக்காத. ஏன்னா நீ இந்த இடத்துல ஒரு 100 பேர் உன்னை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பேன். ஜஸ்ட் அ சிங்கிள் கேர்ள் அந்த ஒரு பொண்ணு உன்னை பார்க்குது. ஸோ கான்ஃபிடென்ட்டாக அந்த இடத்துல ஸ்மைலாக ப்ளசண்ட்டாக நீ இருந்த அப்படின்னாலே அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிடும். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப், அந்த பொண்ணுக்கு நீ ஐ கான்டாக்டில் வச்சு உன்னை பிடிச்சிருச்சு, நெக்ஸ்ட் என்னத்தெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு தான் கேட்பீங்க. செகண்ட் பாயிண்ட், டோன்ட் வெயிட் ஃபார் ஹர் டு அப்ரோச் ப்ரோ. ஸோ அந்த பொண்ணுக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சிக்னல் மட்டும்தான் காமிப்பாங்க. அதாவது எப்படின்னா, நீ இப்போ ஜீப்ரா கிராசிங்கில் நிற்கிறேன்னு வச்சுப்போம். அந்த பக்கம் வண்டியெல்லாம் போயிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் அந்த போலீஸ்காரன் உனக்காக க்ரீன் சிக்னல் நீ நடந்து போகிற கொடுத்துட்டான். ஆனால் அதுக்கு நீ வெயிட் பண்ணிட்டே இருந்த அப்படின்னா அவன் உனக்கு கையை பிடிச்செல்லாம் ஒன்று ஜீப்ரா கிராசிங்கில் கிராஸ் பண்ணி விட மாட்டான். உனக்கு ஒரு குப்பி டம்பு உன் நெஞ்சில் குத்திருச்சு அப்படின்னா அது ஒரு சிக்னல் வச்சுக்க. அந்த சிக்னலில் இருந்தே நீ தான் ரோடு கிராஸ் பண்ணுறியா, இல்லை உனக்கு 4 பேர் அதை போட்டுட்டு பாவந்த புள்ள அப்படிங்கிற மாதிரி போகிறாங்களாங்கிறது நீ எடுக்கிற முடிவில் தான் தலை இருக்குது. நீ எடுக்கிற முடிவில் தான் இருக்குது. ஸோ உனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னா டேரெக்டாக அவங்கக்கிட்ட ஐ கான்டாக்ட் வச்சுட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இல்லாமல் நீ ஒரு ஸ்டெப் எடுத்து அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணு. இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு பெரிய பயம் இருக்கும். நான் எதுக்கு போய் பேசணும், நான் என்னத்தை பேசுவேன், யாருன்னே தெரியாது, ஓச்சா உனக்கு 100% தெரியுது அவங்க பார்க்குறாங்க அப்படின்னு. அப்போ ஏதோ ஒரு டாபிக் எடுத்து போய் பேசுதலை. ஆனால் அவங்க பேசுவாங்க, இவங்க பேசட்டும், இல்லை ஃப்ரெண்டை வச்சு இப்படி பேசலாம், அவனை வச்சு இப்படி பேசலாம். பட்டவன் சொல்கிறேன், ஃப்ரெண்டெல்லாம் நம்பாத. மற்ற விஷயத்தில் உனக்கு யாருனே தெரியாத ஒரு பொண்ணு இப்போ தான் பார்க்குது அப்படின்னு ஃப்ரெண்டை வச்சு நடுவில் வச்சின்னா குட்டையை குழப்பி விட்டு போயிடுவான். அதனால் டோன்ட் வெயிட் ஃபார் ஹர் டு அப்ரோச், கோ அண்ட் அப்ரோச். நீ அப்ரோச் பண்ணுறதில்ல, அவ்வளோதான். அண்ட் தேர்ட் பாயிண்ட், அனலைஸ் தி சிச்சுவேஷன். அதாவது ஒரு 10 செகண்ட் எடுத்துக்கிறதுல நீ பார்க்குற இடத்துல இருந்து ஒரு 10 செகண்ட் எடுத்துக்கோ. 10 செகண்டில் நீ என்ன பேசணும், அந்த இடத்துல உனக்கு ஒரு சிச்சுவேஷனில் அது என்ன தோணுதோ அங்கே போய் பேசிடு. ஆனால் இந்த இடத்துல நீ என்ன பண்ணணும்னா, அவங்க அப்பங்காரன் இருக்கானா, அவங்க அண்ணங்காரன் இருக்கானா, சித்தப்பா மாமா இருக்கானா, அருவாள் வச்சுருக்காளாங்கிறது, கத்தி வச்சுருக்காளாங்கிறது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிக்க. ஏன்னா இப்போ உனக்கு பிடிக்குது தான், எனக்கு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவனோட எக்ஸெல்லாம் அடிப்பானு, அது இவங்ககிட்டலாம் போய் அடி வாங்கணுமா? பொண்ணுக்காக ஒரு சண்டைக்கு போகவே போகாத தலை. நீ என்ன தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எவ்வளோ சிக்னல் கொடுத்தாலும் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீ போய் பேசலை. அந்த இடத்துல அவங்க ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுறாங்க, இல்லைனா கம்ஃபர்டபுளாக ஃபீலே பண்ணலை, அப்பப்போ பேசிட்டான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க வச்சிடாதீங்க. ஸோ அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவ்வளோதான். ஒரு சொடக்க போகிற நேரத்தில் 10 செகண்டில் நீ தோன்றதை போய் டக்கு டக்குன்னு பேசிட்டு டக்கு டக்குன்னு வந்துடு. அது தப்போ சரியோ உனக்கு ஒரு லெசன். இதே நீ அடுத்த டைம் அவங்ககிட்டே பண்ண மாட்டேன், இல்லை வேறு பண்ண மாட்டேன், அவ்வளோதான். கடலில் மீனாக இல்லை. ஆனால் ஒரு பொண்ணுக்கு உண்மையாக இருக்கணும்.
இப்போ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நீ எத்தனை லவ் வேணால் பண்ணால் பண்ணுற பொண்ணுக்கு உண்மையாயிரு. இந்த வாழ்க்கைங்கிறது வந்து நீ அன்பை வெளிப்படுத்துறதுக்கு அதெல்லாம் எல்லாம் புரியுது. ஆனால் அது எல்லாருக்கும் நீ வெளிப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா அது பேர் அன்பு கிடையாது. வெறும் வில்லில் வர்றது பறந்து வருகிற அம்பு. அம்பு அவ்வளோதான் கைஸ். ஸோ அதை வந்து எல்லாருக்கும் கொடுக்குற அன்னதானமாக பார்க்காம சில பேருக்கு மட்டும் கொடுக்குற கண்தானம் மாதிரி பார்த்தீங்கன்னா அதுதான் உன் காதல். ஸோ உனக்கு பிடிச்சிருக்கா ஒரே ஒரு பொண்ணை மட்டும் மைண்டில் வச்சுட்டு இந்த விஷயம்லாம் பண்ணு. அதுக்காக காலையில் ஷாலினி, மத்தியானம் மாலினி, ராத்திரி ராலினியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, வாலினி அப்படிங்கிற மருந்து அடிச்சுட்டு படுத்து தூங்கி இதெல்லாம் நீ பண்ணாத. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சிச்சுவேஷன் அமைஞ்ச மாதிரி அந்த இடத்துல இருந்துச்சு, எனக்கு ஓகே இந்த இடத்துல வந்து இவங்களாம் இருக்காங்க, அவங்க வந்து அக்கோட ஃபீல் பண்ண மாட்டாங்க அப்படின்னா போய் பேசி, தாராளமாக போய் பேசுதல. அவ்வளோதான். 4வது பாயிண்ட், எக்ஸிக்யூட் த அப்ரோச். இந்த இடத்துல வந்து நான் அங்கே போய் என்னத்தை பேசுறது, எல்லா சிச்சுவேஷன் அமைச்சு வச்சுட்டேன், அவங்க வெயிட் பண்ண வேணாலும் நானே நினச்சி நானே போய் பேசுகிறது, என்னத்தை பேசுகிறது அப்படின்னா இந்த இடத்துல தான் ப்ரோ ஒன்றே நீ தெரிஞ்சுக்கணும். நீ இங்கே என்ன பேசுகிறங்கிறது வேல்யூவே ஆகாது, எப்படி பேசுகிற அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த இடத்துல வேல்யூ ஆகும். ஏன்னா ஒரு கான்வர்சேஷனை வந்து நீ ஸ்டார்ட் பண்ணிட்ட, அது எப்படி வேணால் கொண்டு போகலாம், அது நீ பேசுகிற விதத்தில் இருந்து. ஓகேயா, நீ 12C பஸ்ஸு வர்றதா அப்படிங்கிறதுலேருந்து டைம் கேட்குற வரைக்கும் இந்த காலங்காலமாக கேட்குற விஷயங்கள்லேருந்தே நீ ஆரம்பி. ஆனால் அதுலேருந்து கான்ஃபிடென்ட்டாக ஒரு ப்ளசன்ட் ஸ்மைலோட மற்றவங்க மாதிரி இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு வேர்த்து ஊற்றிக்கிட்டு இப்படியெல்லாம் இருந்தேன் அப்படின்னா சத்தியமாக அந்த இடத்துல ஃப்ளாப் ஆகும். அதனால் தைரியமாக உனக்கு நீ தோன்றதை நீ பண்ணு. நான் பேசுகிற நீ தப்பாக எடுத்துக்கிட்ட அப்படின்னா நீ நாளைக்கு பார்க்க மாட்டேன், அவ்வளோதானே. நீ டெய்லி என்னை பார்த்துட்டே இருக்கிறதுக்கு, நானும் ஒன்று கனவு கண்டுகிட்டே இருக்கிறதுக்கு 2 நாள் பார்க்குதா, 3 நாள் பார்க்குதா, 4வது நாள் போய் பேசுகிறது பெட்டர். ஆனால் நீ 5 நாள் 6 நாள் 7 நாள் இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது நீ பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 8வது நாள் வந்து வேறு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனை பார்த்துட்ருக்கும். ஸோ 8வது நாள்லாம் போகிறது ரொம்ப ரிஸ்க்கு. நீ வந்து 4 நாள்லேயே முடித்து உனக்கான ஒரு பொண்ணை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து பொண்ணுங்கிறதுக்காகலாம் இல்லை தலை. நீ வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கியா, ஸ்மைல் பண்ணுறியா, ஐ கான்டாக்ட் எப்படி வைக்கணும்னு தெரியுதா, ஒருத்தர் வந்து அப்ரோச் எப்படி பண்ணணும்னு தெரியுதா, இது எல்லாத்தையும் ஒரு ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட நீ பழகிட்ட அப்படின்னா சீரியஸ்லி நீ யார்கிட்டனாலும் ஒழுங்காக நீ அப்ரோச் பண்ணுவேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் லைக் ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து பேசணும், நான் பொண்ணுக்கிட்ட வந்து பழகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் நீ அப்படி இருந்த அப்படின்னா சாரி, இது உனக்கான வீடியோவும் கிடையாது, உனக்கான லைஃப்புமே இது கிடையாது. நீ மாறணும். ஓகேயா? ஸோ எப்படி அப்ரோச் பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கோ, எப்படி பேசணுங்கிறத தெரிஞ்சுக்கோ, பொழைச்சிப்போ, அவ்வளோதான். அண்ட் தி 5th பாயிண்ட், ஆல்வேஸ் கான்சன்ட்ரேட் மோர் ஆன் ட்ரெஸ்ஸிங் அண்ட் ஹேர் ஸ்டைல் ப்ரோ. ஏன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் உன் ட்ரெஸ்ஸிங்லேயே தெரிஞ்சிடும். நீ 2 நாள் ஒன்று பார்த்துட்டே இருக்காங்க, 3வது நாள் வந்து லைட்டாக அப்படி சொதப்பின ட்ரெஸ்ஸை போட்டு போனீங்கன்னா 3வது நாள்லேருந்தே உன்னை பார்க்க மாட்டாங்க. சரியா? அதனால் நீ ஒவ்வொரு நாளும் நீ அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா நீ அவங்களுக்காக இல்லை, உனக்காக நீ முதல்ல கான்சன்ட்ரேட் மோர் ஆன் ட்ரெஸ்ஸிங் ப்ரோ. ஏன்னா உனக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஓகே, நான் வந்து அழகாக இருக்கேன், ஹேர் ஸ்டைல் எனக்கே பிடிச்சிருக்கா, அப்போ கண்டிப்பாக சீரியஸ் எல்லாருக்கும் பிடிக்கதா போகுது. என் ட்ரெஸ்ஸிங் இன்றைக்கி கண்ணாடி முன்னாடி அப்படியே சும்மா சல்மான் கான், ரன்பீர் கபூர் மாதிரி இருந்தேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி உனக்கான கான்ஃபிடென்ட் நீ இப்போ வருதோ அப்போ தான் மற்றவனுக்கே அவனை பிடிக்கும். உனக்கே அவனை பிடிக்கல, என்னடா நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னா அதை பார்க்குற பொண்ணு ஐயோ இது வந்து ஏன் பார்க்குதுன்னா நம்ம ஓகே ட்ரெஸ் பண்ணியிருக்கனால தான் பார்க்குது போல் அப்படிங்கிற மாதிரி உனக்கே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். ஸோ அந்த கண்ட்ராவி இங்கிலீஷில் வர இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் உனக்கு வர வேண்டாம். அப்படின்னா நீ ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணு, ஹேர் ஸ்டைலை ப்ராப்பராக செட் பண்ணு, அவ்வளோதான். நீ வந்து உனக்கு கான்ஃபிடென்ட் பூஸ்டப் ஆகணும் அப்படின்னு நிறைய விஷயம் பண்ண ஆரம்பிச்சு உனக்கு ஒன்றே பிடிக்கணும்னு ஆரம்பிச்சுன்னா சீரியஸ்லி எல்லாருக்கும் ஒன்று பிடிக்கதான் போகுது. எனக்குமே ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் உனக்காக ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அதில் யூடியூபர் சப்ஸ்கிரைபர் தலை உனக்கு நான் 5 பாயிண்ட் தான் சொன்னேன், 5 பாயிண்ட் சொல்லி சக்ஸஸ் ஆச்சா இல்லையாங்கிறத கமெண்ட் பண்ணு. அதே மாதிரி பசங்க உங்களுக்கு ஐ கான்டாக்ட் ரூல், டோன்ட் வெயிட் ஃபார் அப்ரோச், அனலைஸ் த சிச்சுவேஷன், எக்ஸிக்யூட் த அப்ரோச், ஆல்வேஸ் கான்சன்ட்ரேட் மோர் ஆன் ட்ரெஸ்ஸிங் அண்ட் ஹேர் ஸ்டைல் ப்ரோ. அவ்வளோதான். இதை வச்சுக்கிட்டு கான்ஃபிடென்ட்டாக உன்னை பார்க்குற பொண்ணை மட்டும், நீ பார்க்குற பொண்ணுக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் நீ பேசுகிறது தப்பு. உன்ட்ட ஒரு பொண்ணு வந்து அப்ரோச் பண்ணுறாங்க கண்ணு வரையா அப்படின்னா நீ அதுக்கப்புறம் எடுக்க வேண்டிய ஸ்டெப்ஸ் எல்லாம் தான் இது. அந்த பொண்ணு எப்படி அதுக்கப்புறம் எப்படி அப்படிங்கிறத நீ தான் பார்த்துக்கணும். ஸோ எந்த இடத்துலையுமே கீழே விழுந்துடாதீங்க, விழுந்தாலும் வெந்திருக்கிறதுக்கு ரெடியாக இருங்க. ஸோ அவ்வளோதான் வாழ்க்கை. ஸோ ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.